Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.5 third sum. Simplify சொல்லி ஒரு 4 sum கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாம் டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷனில் நீங்கள் கான்செப்ட் எல்லாம் தெரியும். டிவிஷனை நீங்கள் ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை டிவிஷனை மல்டிப்ளையாக மாற்றணும்னா மல்டிப்ளை சிம்பிள் போட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை மாற்றி போட்டணும், அதாவது ரெசிப்ரோக்கலில் போட்டணும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a² + 5a + 3 by 2a² + 7a + 6 டிவைடட் பை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிவைட் பைல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு ஆப்போசிட்டில் மாற்றி போடணும். ஸோ அப்படி போட்டேன்னா -5a² -35a -15 சொல்லிட்டு வரும் பை a² + 6a + 5. ஸோ ஃபஸ்ட் மாற்றி எழுதிக்கிட்டேன் கொஸ்டின்லேருந்து. இப்போ பாருங்கள் இதில் வந்து -5 காமன் எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ 2a² + 5a + 3 by 2a² + 7a + 6 into -5 காமன் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னா a² + 7a + 10 சொல்லிட்டு வரும் by a² + 6a + 5. Now I am going to do, நான் என்ன பண்ண போகிறேன்னு உள்ளதை மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒன்று உங்களுக்கு 2a² + 5a + 3 இருந்தது. ஸோ இங்கே 3 வரும், இங்கே 5 வரும். ஸோ மேலே அங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் அது 3 வராது, 6 போட்டிங்கன்னா 3 2s வரும். ஸோ x + 3 ஸோ டிவைட் பை 2 பண்ணிங்க. ஏன்னா வந்து இங்கே 2 இருந்தது கோஎஃபிஷியன்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இது கேன்சல் ஆகி 1 ஆயிரும், 3/2 இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் x போட்டிங்கன்னா இது x + 1 வந்துடும். இது வந்து x + 3/2. ஸோ அது வந்து 2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2x + 3 சொல்லிட்டு வந்துடும். ஸோ அந்த டேர்மை நான் இங்கேருந்து எழுதுகிறேன் 2a. ஸோ அது நீங்கள் டேர்ம் a கொடுத்துருந்தாலும் a போடணும் +a + 1. அடுத்தது பாருங்கள் 2a² + 7a + 6 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் அதே போல் தான். ஸோ இது என்னென்னா 2 கொடுத்துருந்ததுனால நான் 6 12 மாற்றிடுறேன். இந்த 6 வந்து 2 ஒன்று மல்டிப்ளை பண்ணிட்டு 12 ஆயிரும். ஸோ இங்கே 7 இருக்கும். ஸோ இது என்ன வரும்னா 6 and ஸோ 3 and 4 போட்டுக்கோங்க. ஸோ 3 and 4 போட்டிங்கன்னா இங்கே 7 தான் இருக்குது. ஸோ 3 + 4 7, 3 4 12 வரும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேன்சல் ஆகி 2 ஆயிரும், x + 3/2. ஸோ x + போட்டிங்கன்னா இங்கே x + 2 ஆயிரும். இங்கே என்ன வரும் 2 இங்கே மல்டிப்ளை ஆகும் 2x + 3 இருக்கும். ஸோ 2x + 3 into x + 2 2a + 3 x + a இருக்குது. ஸோ அதனால் a போட்டுக்கோங்க. ஸோ a + 2. இப்போ பாருங்கள் அடுத்தது அடுத்தது a² + 6 7a + 10 இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 7 சொல்லிட்டு வருது. எனக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் 10 அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 5 2s வரும். ஸோ 5 2s போட்டாலே போதுமானது. அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்னா இன்ட்டு அங்கே இன்ட்டு இருக்குது. ஸோ -5 இருக்குது, அதே போட்டுக்கோங்க. a + by into a + 2 by. அடுத்தது பாருங்கள் இன்னொரு டேர்ம் என்னென்னா a² + 6a + 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 இங்கே 5. ஸோ அப்படின்னாச்சுன்னா 5 1s சொல்லிட்டு வரும். Five 6 5 1s. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 5 1s 5 6 5 + 1 வந்து 6. ஸோ இட்ஸ் a + by a + 1. ஸோ என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம்னா a + 1 a + 1 a + 2 a + 2 a + by a + by 2a + 3 2a + 3. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா -5 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா b² + 3b - 28 by b² + 4b + 4 டிவைடட் பை b². ஸோ டிவைடட் பைனா நம்ம ரெசிப்ரோக்கலில் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டிங்கன்னா b² - 49 வேணும். ஸோ அது கீழே வந்துடும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு b² - 5b - 14 இருக்குது. ஸோ அதை நான் போட்டுக்கிட்டுறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, நான் ரெசிப்ரோக்கலில் ஸ்ட்ரைட்டாக சம்ம போடுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்துட்டு ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் மூலமாட்டு இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். லெட் மீ கிளியர் த பேஜ். ஓகே. ஸோ இங்கே -28 இருக்குது, அடுத்தது 3 இருக்கும். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு -28 3 இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது மேலே பின்னாடி உள்ள டேர்ம்ஸும் இல்லை. ஸோ இது 7 4s போகும். ஸோ இதில் எந்த வரும்னா இங்கே -4 ஆச்சுன்னா 7 - 4 3 ஆயிரும், -28 வரும். அப்படி பார்த்தீங்கன்னா
b plus 7 into b minus 4 ஆயிரும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாவில் இருக்குது. இதில் நீங்கள் 2 ஒரு காமன் எடுத்துட்டீங்க 2 into 2bன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் b square plus 4b plus 4. ஸோ b square into 2 into 2b plus 4 இப்படி போட்டுக்கலாம்ல. ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2b என்பது ஒரு டேர்ம், இந்த 2 என்பது உங்களுக்கு b-ஆக வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவில் வந்துடும். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி b + 2 த ஹோல் ஸ்கொயர் சொல்லிட்டு வந்துடும். அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இங்கே எழுதிடுறேன். b + 2 த ஹோல் ஸ்கொயர் டைம்ஸ் ஸோ 14 -5. ஸோ 14 -5 அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 7 and 2. ஏன்னா -5 இருக்குது, மேலே மைனஸ் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து -7 கிட்ட 2 போட்டுக்கிட்டேன். ஸோ -7 கிட்ட போட்டிங்கன்னா -7 + 2 அந்த மாதிரி வந்துடும். ஸோ அது என்னென்னா b - 7 into b + 2. ஸோ இது உங்களுக்கு தெரியும். 49 என்பது b ஸ்கொயர் மைனஸ் 49 7 ஸ்கொயராக மாறிடும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ அதை அப்படி போட்டிங்கன்னா b - 7 into b + 7. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும்னா b + 7 b + 7 b - 7 b - 7. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வரும்னா b - 4/b + 2ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 2/4y divided by x square minus x minus 6/12y square சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெசிபிள் போட்டேன்னா 12y square by x square minus x minus 6. ஸோ இதான் அந்த சம்மு. x square minus x நான் கீழே கொண்டு வந்துட்டேன், 12y மேலே கொண்டு போயிட்டேன். அப்படின்னா டிவிஷன் ரூலில் அப்படியே ஆயிரும். இப்போ பாருங்கள் x + 2 4y எல்லாம் அப்படியே இருக்கட்டும், அந்த x square 12y square அப்படியே இருக்கட்டும். இதை மட்டும் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணிங்கன்னா -6 -1 இருக்குது. ஸோ -6னா -1 தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன டேர்ம் வரும்னா 3 2 அப்படி வரும். 3 2 6 3 -2 வந்து உங்களுக்கு 1 வரும். ஸோ பட் -1னால நம்ம இங்கே போட்டுக்கணும். ஸோ -3 + 2 வந்து -1 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -6 வரும். ஸோ x - 3 into x + 2. ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? x + 2 x + 2 கேன்சல், ஒரு y மட்டும் கேன்சல் ஆகும், ஒரு y ஆயிரும். ஸோ இது 4 வந்து உங்களுக்கு 1 ஆகி இங்கே வந்து 3 ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக என்ன இருக்கும்னா 3y/x - 3 மட்டும் இருக்கும். ஸோ இதுதான். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12t² - 22t + 8/3t divided by 3t² + 2t - 8/2t² + 4t சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ரெசிபி கீழே கொண்டு வந்துடுறேன். இதை மேலே கொண்டு போயிட்டேன்னா into 2t² + 4t/3t² + 2t - 8ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 2 into இதில் நான் 2 காமன் எடுத்துகிறேன், 6t² - 11t + 4ன்னு சொல்லிட்டு வரும் /3t into 2t அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா t + 2 அப்படி வரும் /3t² + 2t - 8. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 4 ஸோ இங்கே வெளியே 6 இருக்குது. ஸோ 6 மட்டும் இல்லை 24 மாறிடும். ஸோ -11 இருக்குது. ஸோ என்ன வரும்னா -11 வரணும்னா 24 வந்து உங்களுக்கு 8 3s போடலாம். ஸோ 8 3s போட்டிங்கன்னா இங்கே -11 இருக்குது. ஸோ அப்படி போட்டால் ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு -11 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம 6 மல்டிப்ளை பண்ணாலும் 6 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ -2 -4 இங்கே வந்து 3 ஆயிரும். ஸோ இது வந்து -1 2 ஆயிரும். ஸோ x மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து x - 4 - 3 தென் x - 1/2. ஸோ அந்த டேர்ம்ஸை நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அங்கே போடுறேன். ஸோ அப்படி போட்டிங்கன்னா 2 into 6t² - 11t என்பது 3x - 4 3t - 4 ஆயிரும். 3 2t - 1. ஸோ அங்கே t இருந்ததுனால நம்ம t போட்டுக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 3t into அந்த 4t² 2t into t + 2. ஸோ அந்த டேர்ம் அப்படி இருக்குது. கீழே ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதாவது
-8. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு 3 வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில். ஸோ அது 3 மல்டிப்ளை பண்ணிங்க, கீழே விட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 ஆகும்போது இங்கே வந்து -24 ஆயிரும். ஏன்னா -8 3 மல்டிப்ளை பண்ணால் -24. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது என்ன ஆகும்னா 24 2. ஸோ என்ன வரும்னா 6 4s போட்டுக்கலாம். ஸோ 6 4s உங்களுக்கு வரும். ஸோ 6 4s 24 வரும். ஸோ இதில் மைனஸ் போடலாம், இதில் போட்டிங்கன்னா 6 - 4 2 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 கிடைக்கும். ஸோ நம்ம 3 டிவைட் பண்ணால் 3 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 2 ஆயிரும். இது -4/3 ஆயிரும். ஸோ இதுக்கிட்ட வந்து எனக்கு t இருக்குது. ஸோ t போட்டிங்கன்னா t - 2 t -4/3 ஆயிரும். ஸோ இந்த 3 இந்த பக்கம் வந்துன்னா 3t - 4 மாறிடும். ஸோ அது என்னென்னா t - 2 × 3t - 4. இப்போ இந்த டேர்ம் கேன்சல், இந்த டேர்ம் கேன்சல், இந்த டேர்ம். ஸோ இங்கே ப்ளஸ். ஸோ இந்த டேர்ம் கேன்சல். என்னெல்லாம் மிச்சம் இருக்குன்னா இந்த 2 × 2 மடிச்சுன்னா 4 வரும். இந்த t கூட கேன்சல் ஆயிரும். இங்கே கீழே 3 இருக்குது. 4 × 2t - 1/3 சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான் அந்த சம். நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.